பெரியாழ்வார் பாண்டி நாட்டில் மிகச் சிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்யதேசத்தில் திருவவதாரம் செய்தவர். மிதுனே மாசி ஸ்வாத்யாம் ஜஹதம் ஸ்ரீநவ்ய திவ்யபுரே ஸ்ரீவிஷ்ணுசித்தசூரியம் த்யாயாமி அகம் அன்பகம் குருஷ்டேஷ்டம். மிதுனே மாசி ஸ்வாத்யாம் ஜாதம் ஸ்ரீதன்விநவ்ய திவ்யபுரே. ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம். இப்படிப்பட்ட சுபதினத்தில் ஸ்ரீதன்விநவ்ய திவ்யபுரே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தன்விநவ்யபுரம் என்று சம்ஸ்கிருதத்திலே புராண நாமதேயமாக ஏற்பட்டது. அவ்விடத்தில் ஆனிதன்னில் சோதியன்னால் ஆதரிக்கும் ஞானியர்க்கொப்போரில்லை. ஆனி மாசம் சுவாதி என்று சொன்னவுடனே எல்லாரும் தலையிலே கையெடுத்து கும்பிடுவார்கள். அந்த ஆழ்வாருடைய திருவவதார நட்சத்திரம் என்று. இந்த மகானுபாவர் பிராமண குலத்திலே வேயர் குலம் என்று தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் திருவவதாரம் செய்தார். மிகச் சிறந்த வித்வானாகவும் இருந்தார். வடபெருங்கோயிலுடையான் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரதானமான பெருமாள். அவருடைய சன்னிதானத்திலே அநேக விதமான கைங்கரியங்களை செய்து கொண்டு பொதுபோக்கி வந்தார். ஆனால் எந்த கைங்கரியத்தை ஸ்திரமாக செய்யலாம் என்கிற ஆலோசனை இந்த மகானுக்கு ஏற்பட்டது. ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை பாராயணம் செய்து கொண்டு வந்தார். அதிலே ஒரு கதை இவருடைய திருவுள்ளத்திலே ரொம்ப ஸ்லாக்கியமாக தோன்றிற்று. அது என்ன கதை என்றால், கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலிருந்து மதுரைக்கு எழுந்தருளுகிறார். கம்சனாலே அழைக்கப்பட்டு அக்ரூரராலே அழைத்து செல்லப்பட்டு மதுரைக்கு எழுந்தருளுகிறார். அப்போது அந்த குஜா கூனியினிடத்திலே நாரிய சாந்தம் நமக்குற நல்கண்ணா ஏறி அவளும் திருவுடம்பில் பூஷா என்று பெரியாழ்வார் சாதித்தபடி அந்த கூனியினிடத்திலே சந்தனத்தை வாங்கிக் கொண்டு பூசிக்கொண்டார். உடனே புஷ்பம் வேணும் என்று தோன்றிற்று. யாராவது புஷ்பம் விக்கிரயம் பண்ணுகிறவாள் உண்டா என்று விசாரித்தார். அது கண்ணன். ஒரு குறுக்கு தெருவிலே மாலாக்காரர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் புஷ்பங்கள் எல்லாம் தொடுத்து வியாபாரம் செய்பவர் என்று தெரிந்தது. உடனே தானும் தம்முடைய தமையனான பலராமனும் இருவருமாக சேர்ந்து அந்த மாலாக்காரருடைய திருமாளிய வாசலிலே போய் நின்றார். நின்றவுடனே இந்த திவ்யமூர்த்திகளை சேவித்த அந்த மாலாக்காரருக்கு அற்புதமான ஒரு உற்சாகம், பரமபக்தி ஏற்பட்டது. அப்போது அவர் சொல்லுகிறார், பிரசாத பரமௌ நாதௌ மம தேகமுபாகதௌ தன்யோகமர்ச்சயிஷ்யாமீத்யாக மால்யோபஜீவனஹ பிரசாத பரமௌ நாதௌ. கண்ணன் பலராமன் ஆகிற இருவரையும் சேர்த்து நாதௌ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிரசாத பரமௌ, அவர்களுடைய பரத்தும் அபரிமிதமாக இருக்க செய்தேயும் அந்த பரத்தத்தை காட்டாமல் அந்த தன்னடி உண்டே பரம கிருபை அனுகிரகம் அதுவே வடிவெடுத்திருப்பதாக அவளை கண்டவுடனே அந்த மாலாக்காரருடைய திருவுள்ளத்திலே தோன்றிவிட்டது. இப்படிப்பட்ட மகான்கள் மமதேகமுபாகதௌ கீராப்தியிலிருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து திருவாய்ப்பாடிக்கு சென்று திருவாய்ப்பாடியிலிருந்து மறுபடியும் மதுரைக்கு எழுந்தருளி மதுரையிலிருந்து என்னுடைய கிரகத்வாரத்திலே வந்து நிற்கிறார்கள். இது என்ன சௌலபியம் என்று
ரொம்ப மனசு பூரித்து உள்ளம் பூரித்து தன்யோகமர்த்தைஷ்யாமீத்யாக மால்யோபஜீவனஹா மாலை தொடுத்து விற்பனை செய்து அதனாலே ஜீவிப்பவர் அவர். ஒரு புஷ்பமும் அகலாருக்கு இனாமாக கொடுக்க மாட்டார், விற்பனை செய்து தான் வயிறு வளர்ப்பவர். அப்படிப்பட்டவர் பெருமாளை கண்டவாறே தன்யோகம், நான் பரமதன்யனாக ஆகிவிட்டேன், இவருக்கு வேண்டிய ஆராதனையை நான் செய்ய போகிறேன், புஷ்பார்ச்சனை பண்ண போகிறேன் என்று சொல்லி புஷ்பம் சமர்ப்பித்தார் என்கிற கதையை ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே இந்த விஷ்ணு சித்தர் வாசித்தார். அவருக்கு என்ன தோணித்து, பெருமாள் உகந்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் என்று தெரிய வருவதாலே நாம் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பெரிய நந்தவனம் சமைத்து அதிலிருந்து புஷ்பங்களை எல்லாம் விருத்தி பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேணும் என்று தோன்றி அதே கைங்கரியமாக எழுந்தருளியிருக்கிறார். பிரம்மாண்டமான நந்தவனம் ஏற்பாடு செய்து அதிலே அசலாரை ஏவாமல் தாமே ஒட்டுகிறது, பாத்தி கட்டுகிறது, புஷ்பச் செடிகளை வைப்பது, புஷ்பங்களை பறிப்பது, பெருமாளுக்கு கொண்டு சமர்ப்பிப்பது, இக்காரியங்களை எல்லாம் தானே செய்து கொண்டு ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறார். இந்த கதையை அவ்வளவிலே நிறுத்திக் கொண்டு மேலே ஒரு செய்தியை பக்தர்கள் கேட்க தெரிவிக்கிறேன். பாண்டி நாட்டுக்கு தலையான நகரம் மதுரை. அந்த மதுரையிலே வல்லபதேவராஜன் என்று ஒரு அரசன். அவனுக்கு ஒரு விதமான குறவும் கிடையாது, பரிபூர்ணமான சாம்ராஜ்யத்தை செலுத்திக் கொண்டிருப்பவன். அவன் சாயங்கால ராத்திரி காலங்களிலே நகர சோதனை பண்ணுகிறது என்பது ஒரு முறை சகல ராஜாக்களுக்கு. அதாவது கருப்புடுத்து சோசித்தல் என்று பெயர். ஆச்சாரிய ஹிருதயத்திலே பகலோகமிருந்து கருப்புடுத்து சோசித்து காரியம் மந்திரித்து வேட்டையாடி ஆராமங்களிலே விளையாடும் ராஜநீதி. ராஜாக்களுடைய நீதி இந்த 5 விதம். பகலோகமிருந்து, பகலிலே எல்லாருக்கான நியாயம் செலுத்துவதற்காக கச்சேரி பண்ணுவது என்பது ஒரு காரியம். கருப்புடுத்து சோசித்து தன்னுடைய ராஜ்யத்திலே நடக்கிற காரியங்களை தானே நேராக கவனிப்பதற்காக இராக்காலங்களிலே ஒருவருக்கும் தெரியாமல் வேறு சட்டையை, கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு தீபிகாரி மாதிரி தெருவில் போய்கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு நடக்கிற செய்திகளை தான் நேராக கவனிப்பது, அதற்கு கருப்புடுத்து சோதித்தல் என்று பெயர். பிறகு காரியம் மந்திரித்து தன்னுடைய அந்தரங்கமான மந்திரிகளோட கூட எந்தெந்த காரியங்களை எப்படி செய்யலாம் என்று சேம்பர்களை ஆலோசனை பண்ணுவது. வேட்டையாடுவது, துஷ்ட மிருகங்களை நிரசனம் பண்ணுவதற்கு வேட்டையாடுவது. சம பரிகாரார்த்தமாக தோட்டங்களிலே விளையாடுவது. இது ராஜாக்களுக்கு இயற்கையான 5 காரியங்கள். அதிலே இந்த வல்லபதேவன் என்கிற மகாபிரபு ஒரு நாள் ராத்திரி இந்த கருப்புடுத்து சோதித்தல் என்கிற முறையிலே வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டு திண்ணை அல்லது ஒரு சத்திரம் தர்மசாலை, அங்கே ஒருவன் படுத்துக் கொண்டிருந்தார். அவனை பார்த்து இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இவன் யாரு, இவனை பற்றி தெரிந்து கொள்ள வேணும் என்று அவனை எழுப்பி, ஆர் நீ? நான் ஒரு பிராமணன், கங்கா யாத்திரை பண்ணி வருகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, நீ பிராமணனா? ஏதாவது படிச்சிருக்கியா? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்லோகங்கள் ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் ராஜா. ஏதோ சில நீதி சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கேன், அதில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லு. உடனே சொன்னான். வருஷார்த்தமஸ்தௌ பிரயதே தமாசான் நிஷார்த்தமர்த்தம் திவசம் யதேதா வார்த்தக்யஹேதோஹ வயசானவேனா பரத்ரஹேதோஹ இஹ ஜன்மனாசா. இது எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு நீதி. என்ன அர்த்தம் இதற்கு? வருஷார்த்தமஷ்டௌ பிரயதே தமாசான், 12 மாசங்கள்.
அதிலே 2 மாசங்கள் வருஷா காலம் என்று ஒதுக்கப்படுகிறது. அப்போது எவ்விதமான ஆர்ஜனமும் பண்ண முடியாது. அதற்காக அந்த வருஷார்த்தம், அந்த 2 வருஷ ருத்து என்பது 2 மாசமாயிருந்தாலும் மழை பெய்வது 4 மாசம் மழை பெய்யும். அந்த 4 மாசத்துக்காக அஷ்டவு மாசான் பிரயத்தேதா, 8 மாசங்கள் தான் முயற்சி செய்து அந்த 4 மாசத்துக்கும் வேண்டிய உணவுகளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டியது. நிசார்த்தமர்த்தம் திவசம் யதேதா, இராக்காலங்களிலே எவ்விதமான முயற்சியும் செய்ய முடியாது. அதற்காக பகலிலேயே உழைத்து இரவுக்கும் வேண்டிய சாமகிரிகளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டியது. வார்த்தக்யஹேதோஹோ வயசானவேனா, விருத்தாப்பியம் கழத்தனம் வந்துவிட்டார். அப்போது முயற்சி செய்து ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. ஆகவே அந்த வார்த்தக்யத்துக்காகவும் நவேன வயசாயதேதா, இளம்பிராயத்திலேயே யௌவன பருவத்திலேயே முயற்சி செய்து சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டியது. இதற்கு மேலே அருமையான விஷயம் சொல்லப்படுகிறது. பரத்ரஹேதோஹோ இஹ ஜன்மநாதா, நமக்கு ஐகிகம் ஆமுஷ்மிகம் என்று 2. ஐகிகம் என்பது இகலோகத்திலே எவ்விதமான குறவும் இல்லாமல் சகலவிதமான போகங்களையும் அடைந்து வாழ்வது ஐகிகம். ஆமுஷ்மிகம் என்பது பரலோகத்திலே சில லோகங்கள் உண்டு, நரகாதி லோகங்கள், சொர்க்காதி லோகங்கள் உண்டு. அதெல்லாம் சிரமகரமான இடங்கள். அது நமக்கு வேண்டியது, முக்கியமாக வேண்டியது பகவானுடைய பாதாரவிந்தம். அந்த பாதாரவிந்தத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியது? இஹ ஜன்மநாதா, இந்த ஜென்மம் பூர்த்தியாக நாம் உழைத்து எம்பெருமானுடைய பாதாரவிந்தத்துக்கு நாம் சேரப்படுவது எவ்விதம் என்கிற ஆலோசனையே அகோராத்திரம் நடக்க வேண்டும். கீழ் 3 பாதங்களிலே சொன்னது உதரபோஷணார்த்தமான விஷயம். இந்த 4வது பாதத்திலே சொன்னதுண்டே, இது உதரபோஷணார்த்தம் அன்று, ஆத்மபோஷணார்த்தம். நம்முடைய சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாய் மேம்பட்டதாய் இருப்பது ஜீவாத்மவஸ்து. அந்த ஆத்மா உஜ்ஜீவிப்பதற்கு வழி தேட வேண்டும். எப்போது தேட வேண்டும்? இந்த ஜென்மம் பூர்த்தியாக தேட வேண்டும் என்பது அந்த ஸ்லோகம். வருஷார்த்தமஷ்டௌ பிரயதேதமாசான் நிசார்த்தமர்த்தம் திவசம் யதேதா, வார்த்தக்யஹேதோஹோ வயசானவேன பரத்ரஹேதோஹோ இஹ ஜன்மநாதா. இந்த ஸ்லோகத்தை இந்த பெண்ணையிலே தூங்கிக் கொண்டு எழுந்தானே அந்த பிராமணன் சொல்ல ராஜா காட்டான். ராஜா இயற்கையாகவே ரொம்ப பண்டித்தன், நல்ல விவேகி. ஸ்லோகத்தை 1 தரம் 2 தரம் கேட்டு மனதிலே தரித்துக் கொண்டான். 3 பாதங்களிலே சொன்ன விஷயத்திலே அவனுக்கு கவலை இல்லை. ஏன்? மகாபிரபு பூலோக குபேரன் என்று சொல்லும்படியாக இருந்தவனாகினாலே அந்த விஷயங்களிலே நஞ்சை செலுத்தாமல் பரத்ரஹேதோஹோ இஹ ஜன்மநாதா, இந்த ஜென்மம் பூர்த்தியாக இந்த பாரலௌகிகமான ஸ்ரேயஸுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றிருந்தபடியினாலே பெரிய கவலை ஏற்பட்டது. இதுவரைக்கும் நாம் ஆத்மாவுக்காக ஒன்றும் உழைக்கவில்லை, ஆத்மஸ்ரேயத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ளவில்லை, அதற்கு வழிதேட வேண்டும் என்று அவனுடைய ராஜாவினுடைய மனதில் ஒரு கவலை ஏற்பட்டது. அவனுக்கு புரோகிதர் செல்வநம்பி என்பவர். அவர் திருக்கோட்டியூரிலே திருவவதாரம் பண்ணினவர். மதுரையிலிருந்து போனார். ஒரு 50-60 மைல் தூரத்திலே திருக்கோட்டியூர் இருக்கிறது. அந்த திருக்கோட்டியூரிலே அவதரிப்ப நம்பி என்பவர். அவர் பெரிய வித்வான், பெரிய அனுஷ்டாதா. அவர்களுக்கெல்லாம் ஹிதங்களை, தத்துவஹிதங்களை போதித்து வருபவர். அவரை இந்த ராஜா தன்னுடைய ஆஸ்தானத்திலே புரோகிதர் என்று சொன்னால் தனக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் போதிக்கிறவருக்கு புரோகிதர் என்று பெயர். அவரிட போய் இந்த ஸ்லோகத்தை சொல்லி, மகானே, எனக்கு அந்த 3 பாதங்களிலே ஒரு குறை இல்லை. எந்த 3 பாதம்?
வருஷார்த்தமஷ்டௌ பிரயதே தமாசான் நிஷார்த்தமர்த்தம் திவசம் யதேத வார்த்தக்யஹேதோர்வயசானவேனா என்று 3 பாதங்களிலே சொன்னதுண்டே. அது ஐகிக போகத்துக்கு வேண்டிய சாதனங்களை சொல்லுகிறது. அதிலே எனக்கு ஒரு கவலை கிடையாது, ஒரு குறையும் இல்லை. மேல சொன்னார் வார்த்தக்யஹேதோரான பிற்பகு பரத்ரஹேதோரிஹ ஜன்மனாச்சா. இந்த பாரலௌகிகமான ஸ்ரேயஸை அடைவதற்கு இந்த ஜென்மம் பூர்த்தியாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அதற்கு வேண்டிய சன்னாகங்களை நீர் செய்ய வேண்டும், பரதத்துவ நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று தெரிவித்தார் மகாராஜா அந்த செல்வநம்பி என்கிற புரோகிதரிடத்தில். அந்த செல்வநம்பியை இந்த பெரியாழ்வார் தம்முடைய 2 பிரபந்த திருப்பல்லாண்டு ஒன்று, பெரியாழ்வார் திருமொழி என்று வழங்கப்படுகிற மற்றொரு பிரபந்தம். இந்த 2 பிரபந்தத்திலேயும் அந்த செல்வநம்பியை பற்றி ரொம்ப கொண்டாடுகிறார். அந்த 2 பாட்டையும் சொல்லுகிறேன். அல்வழக்கொன்றுமில்லாமணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல இதுமாலே நானும் உனக்கு பழவடியேன். அல்வழக்கு ஒன்றுமில்லா, அல்வழக்கு என்றால் அநீதி, எவ்விதமான அநீதியும் அத்தவரான அபிமான துங்கன் செல்வனைப் போலா. அவருக்கு ஒரு டைட்டில் அபிமான துங்கன். அபிமானமாவது பகவத் பாகவத ஆச்சாரிய விஷயங்களிலே வைக்கிற ஒரு அன்பு உண்டே, அதற்கு அபிமானம் என்று பெயர். அதிலே துங்கன் மேம்பட்டவர். அந்த அபிமான துங்கன் என்பது அவருடைய டைட்டில் என்பதை மறுபடியும் இவர் பெரியாழ்வார் திருமொழியிலே அந்த திருக்கோட்டியூர் பதிகத்திலே சொல்லுகிற பாசுரத்தாலே அறிகிறோம். அங்கே என்ன சாதிக்கிறார்? நடிந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாடொருந்தெளிந்த செல்வனை சேபகங்கொண்ட சங்கண்மால் திருக்கோட்டியூர். நாடொருந்தெளிந்த செல்வனை சேபகங்கொண்ட இங்கேயும் செல்வன் அங்கேயும் செல்வன். அவர் திருநாமமே செல்வன் என்று திருநாமம். சம்பன்னர் என்று அர்த்தம். எந்த சம்பத்து? பக்தி சம்பத். அந்தரிட்சகதஸ்தீமான் சதுநாகவரஸ்தீமான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. இந்த இடங்களிலே ஸ்ரீ சப்தத்தாலேயும் லட்சுமி சப்தத்தாலேயும் பகவத் கைங்கரியத்தைத்தான் சொல்லியிருக்கிறது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் அற்புதமாக நிரூபணம் செய்கிறார். அந்த செல்வன்தான் அவருக்கு வாய்த்தது. இந்த செல்வநம்பி என்றே அவருக்கு திருநாமம். அப்படிப்பட்ட செல்வநம்பியானவர் என்ன பண்ணினார்? ராஜாவினுடைய அபிப்பிராயத்தை நன்றாக தெரிந்து கொண்டு அவரை திருப்தி பண்ணி வைக்க வேண்டும் என்று கருதி, வா மகாராஜா, இது நான் ஒருவனாக செய்யக்கூடிய காரியம் என்று பூலோகத்திலே ஆங்காங்கு உனக்கு தெரிந்த வரையில் எங்கெங்கே வித்வான்கள் இருக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் தெரிவிக்கணும். ஒரு ஆணையின் பேர்ல பெரிய டங்கா போட்டு அங்கே போய் அங்கங்க பரசாத்திரன்னு உண்டு. இந்த மாதிரி 14 நாளிலே பாண்டிதேவராஜா பெரிய வித்வத் சபை கூட்டுகிறார், வித்வான்கள் எல்லாரும் அங்கு வந்து சேர வேணும் என்று சொல்லி ஆங்காங்கு முரசறையிறதுன்னு பேரு, பறையறையிறதுன்னு பேரு. முரசி என்பது முரஜம், பறை என்பது எல்லாரும் அறிந்தது. அந்த மாதிரி அடித்து பறை அடித்து உலகங்களுக்கெல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். வித்வான்கள் எல்லாரும் வர வேண்டும். வந்து அவர்கள் வாக்கியார்த்தம் சொல்லி அங்கிருந்து என்ன தீர்மானமாகிறதோ அதிலிருந்து நீ பரதத்துவ விவேகம் அடையலாம் என்று தெரிவித்தார். மகாராஜா அவருக்கு என்ன குறவு? உடனே ஆணையின் பேரிலே முருகம் என்கிற வாத்தியத்தை வைத்து ஊரெல்லாம் ஆங்காங்கு பிரச்சாரம் செய்கிறார். என்னவென்று செல்வநம்பி சொன்ன பிரகாரம் இப்படி வித்வான்கள் எல்லாம் வர வேண்டியது, அவர்கள் எல்லாரும் பரதத்துவ நிர்ணயம் உபன்யாச ரூபேண வியாக்கியான ரூபேண செய்ய வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஏதன் மத்தியே என்ன ஆகிறது? ஸ்ரீவில்லிபுத்தூருடைய வடபெருங்கோவிலுடையான் என்பவர் பெருமாள் என்று தெரிவித்தேன். அந்த பெருமாள் இந்த ஸ்ரீவிஷ்ணு சித்தருடைய கனவிலே ஒரு நாள் ராத்திரி கனவிலே வந்து
விழுந்துரும் 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 அப்படின்னா நம்ம ஆரோ தெரியல, கனவிலேயே எழுந்துரும் என்கிற சப்தம் அவர் காதல விழுகிறார். பார்த்தார் எம்பெருமானாக தெரிகிறது. என்ன நியமனம் என்ன நியமனம்னு கேட்டு பாண்டி தேவராஜா வித்யுத் சபை சேர்க்கிறார். அந்த இடத்திலே நீர் போய் பரதத்துவ நிர்ணயம் பண்ணணும். வேதாந்த சுத்தி இத்திஹாச புராணங்களை எல்லாம் உபபாதித்து நீர் பரதத்துவ நிர்ணயம் பண்ணி வாரும் அப்படின்னார். ஐயோ, எனக்கு அந்த யோகியத்தை எழுது, இன்னும் ஒரு ஏக்கரா நிலத்தை வாங்கி கொடுத்து இதையெல்லாம் உழுது பயிரிட்டு இன்னும் நந்தவன கைங்கரத்தை பிரபலமாக செய் என்று நியமித்தால் அடியேன் செய்ய காத்திருக்கிறேன். அங்க போய் வித்வான்களுடைய கோஷ்டியிலே நான் பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவதற்கு எனக்கு என்ன யோகியதை இருக்குது அப்படின்னு தெரிவித்தார். அப்போது சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. என்னுடைய கொட்டுத்தழும்பை காட்சி வெல்லவோ. கொட்டுத்தழும்பு என்றால் இந்த குத்துகிறாரே, அந்த கட்டபாரையும் மம்முட்டியும் கொண்டு குத்துகிறாரே, அது கொத்தி கொத்தி கையெல்லாம் தழும்பு கிடக்கிறது, காய் காய்ச்சி கிடக்கிறதுன்னு அர்த்தம். இதை கொண்டு காண்பிச்சு நான் இதில் ஜாபகன் என்று சொன்னால் பரதத்துவ நிர்ணயம் ஆய்விடுமா என்று நைச்சமாக அனுசந்தானம் பண்ண உடனே எம்பெருமான் அதற்கு நீர்கடவீரோ, அது நம் காரியம் எழுந்தருளும், அதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம், அது என்னுடைய காரியம், நான் காரியத்தை சககரிக்க காரியம் பார்க்கிறேன். பாரத யுத்தத்துக்கு அவள் எத்தனையோ பேர் காரியம் நடத்தினதாக பெயர். ஆனால் அடிக்கடி கீதையில சொல்லுகிற போது கண்ணன் என்ன சொன்னார்? மயை வைத்தே நிகதா பூர்வமேவா நிமித்த மாத்திரம் பவ சத்யசாச்சன்னு. மயை வைத்தே நிகதா பூர்வமேவா. இந்த காரியத்தை நான் முன்னே முடிச்சாச்சு, நீ கேவலம் நிமித்த மாத்திரமாக இரு என்று அர்ஜுனனுக்கு சொன்னது போல இந்த விஷ்ணுக்கு அப்போது இவருக்கு ஆழ்வார் என்று பெயர் இல்லை, பட்டர்பிரான் என்று பெயர் இல்லை, பெரியாழ்வார் என்று பெயர் இல்லை, விஷ்ணு சித்தர் என்று நாமகரணம் ஆகியிருக்கிறது. இது எழுந்து சொல்லும், போய் காரியத்தை பாரும், நானே கடவன் என்று சொன்னார். உடனே எழுந்தார், தீர்த்தமாடினார், தாசோத்த குன்றங்கள் சாத்திக் கொண்டார், திருமணித்தாவிடங்கள் சாத்திக் கொண்டார். கூட 2 பேர் சிக்கியாக கிளம்பினார்கள். அந்த பாண்டியராஜாவுடைய சதஸுக்கு போகிறார். போகும்போது அவருடைய திவ்யமான தேஜஸ் ரூபமேவாஸ்தை தன் மகிமானம் யாச்சட்டே. வேதத்தில் பலகால் வரும் இந்த வாக்கியம் ரூபமேவாஸ்யா ஏதன் மகிமானம் யாச்சட்டே. சில பேரை சேவிக்கும் போதே அவருடைய திருமுக மண்டலத்திலேயே அவருக்கு உள்ள யோகியத்தை எல்லாம் விளங்கும். அஸ்ய மகிமானம் ரூபமேவ யாச்சட்டே. அதே போல சுவாமி எழுந்தருளுகிற போது, விஷ்ணு சித்தர் ராஜசபைக்கு எழுந்தருளுகிற போது எல்லாருக்கும் அந்த திவ்ய தேஜஸ் ஆக்கர்ஷகமாக இருந்தது. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானன்று ஈண்டிய சங்கம் எடுத்தூதா வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பக்தி. தனியன் இந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு தனியன் அனுசந்தித்தார்கள். இந்த கதையை தெரிவிக்கிறார். பாண்டியன் கொண்டாடா பட்டர்பிரான் வந்தானன்று ஈண்டிய சங்கமெடுத்தூதா வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். அந்த ராஜா என்ன பண்ணி இருக்கிறான்? பொற்கிழின்னு சொல்றது, ஒரு பண முடிப்பு. ஏராளமான பணத்தை விட்டு அதை ஒரு சுருக்கமாக கட்டி ஒரு ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்திலே தொங்க விடுறது. அதிலே தெய்வாவேசம் பெற்ற ஒரு ஸ்தம்பம். அது கீழே இருந்து கொண்டு வாக்கியார்த்தம் சொல்ல வேண்டும். எம்பெருமானை பற்றி எந்த தெய்வம் பரதெய்வம் என்பதை பேச வேண்டியது. யார் பேசினது யுக்தமாக இருக்கிறதோ, யார் பேசினது ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பா இருக்கிறதோ, அவளுடைய மடியிலே அந்த சுருக்கமுடைய பணக்கிழி அது தன்னிடையே வந்து விழும்படியாக அந்த செல்வநம்பியினுடைய சாமர்த்தியத்தாலே ஒரு யந்திரம், மந்திரம், தந்திரம் 3 சேர்ந்தது. ஒரு யந்திரமாக வைக்கிறது, அது ஒரு தந்திரமாக செய்யப்பட்டது, அதிலே ஒரு மந்திராவேசமும் உள்ளது. அந்த வாரியாக இவர் கீழே உட்கார்ந்து ஆரம்பித்து விட்டார். குருமுகமனதீத்யா
பிராகவேதானசேஷான் நரபதி பரிகிருப்தம் சுல்கமாதாது காமஹ ஸ்வசுரமரவஞ்சம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுலதிலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி. குருமுகமனஜீத்ய பிராகவேதானசேஷான். உண்மையிலே இவர் வித்வான் தான். ஆனால் வேதங்களை எல்லாம் அப்போது ஓதினவர், வேதாத்தியனம் பண்ணவில்லை. பரதத்துவ நிர்ணயம் பண்ணுகிறது என்றால் தர்க்க வியாக்கரணங்களை கொண்டன்று, வேதங்களை கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் கீதையிலே 15வது அத்தியாயத்திலே 15வது ஸ்லோகம், வேதைஷ்ட சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருதி வேத விதேவகாஹம் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யஹ. நான் எப்படி அறிய தகுந்தவன்? என்னை அறிய வேண்டுமானால் எது கொண்டு அறிவது? வேதைஹி சர்வைஹி அகம் வேத்யஹ வேதைரேவ அகம் வேத்யஹ வேதைஹி சர்வைஹி அகமேவ வேத்யஹ என்று வேதங்களை கொண்டுதான் பகவானை நிர்ணயிக்க வேண்டும். அந்த வேதத்தை கொண்டும் நேராக நிர்ணயிக்க முடியாது. விபேக்கல் பஷ்டுதாத்ரேதஹ மாமயம் பிரதரிஷ்யதி இதிஹாச புராணாப்யாம் வேதம் சமுபபிரம்மயேத். வேதத்துக்கு வியாக்கியானமாக அநேக இதிகாசங்கள், அநேக புராணங்கள், அஷ்டாதச புராணங்கள், இதையெல்லாம் நன்றாக பரிச்சயம் செய்தவாளுக்குத்தான் வேதத்திலிருந்து அர்த்தம் சொல்ல முடியும். இதெல்லாம் இந்த யோக்கியத்தை அவருக்கு இல்லை. வேதங்களை அவர் கற்கவில்லை. இதிகாச புராணங்களை கொண்டு வேதார்த்த நிர்ணயம் பண்ணும்படியான சக்தியும் அப்போது இல்லை. அந்த ஆஸ்தானத்திலே எழுந்தருளின உடனே குருமுகம் அனதீத்ய பிராகவேதானசேஷான். இவருடைய திவ்ய பிரபந்தமான பெரியாழ்வார் திருமொழி என்று பிரசித்தமான கிரந்தத்திலே கடைசியில சொல்லுகிறார், நான் வேதங்களை எல்லாம் அத்தியனம் பண்ணலேன்னு நினைச்சிருப்பாள். நான் வேதார்த்தங்களை எல்லாம் சபையிலே சொன்னேன். எப்படி சொன்னேன் தெரியுமா? எயிற்றிடமண் கொண்ட வெந்தை இராப்பகலோது விட்டு என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான். எயிற்றிடமண் கொண்ட வெந்தை வராகப் பெருமாள். எயிற்றிடை தன்னுடைய கோரப்பல்லிலே பூமி பிராட்டியை எடுத்துக்கொண்டு வந்தவர் யார்? வராகப் பெருமாள். அவருக்கு ஞானப்பிரான் என்று திருநாமம். ஆழ்வார்கள் எல்லாருக்கும் அந்த ஞானப்பிரான் என்கிற வராகப் பெருமாள் தான் ஞானப்பிரதானம் பண்ணினவர். இந்த சபையில் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு அந்த ஞானப்பிரானுடைய வராகப் பெருமாள் அவர்தான் இராப்பகலோது விட்டு என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான். இப்படிப்பட்ட கிஞ்சித்காரம், உலகுக்கெல்லாம் பரதத்துவம் தெரியும்படியான ஒரு கிஞ்சித்காரத்தை எம்பெருமான் செய்து நடத்தி கொண்டான் என்று கடைசியாக சாதிக்கிறார். அங்க வந்து சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்த உடனே அநேக அங்கிருந்து வித்வான்கள், கணக்கு வழக்கில்லாத வேண்டிய வித்வான்கள் வந்திருக்க. அவளெல்லாம் ஒத்துழைப்பு விசாரிக்கலை, கேட்பாரில்லை. இவருக்கு வரத்தையே பிடித்து ரொம்ப பகுமானங்கள், இவருக்கு கட்சியங்கள் சொல்லுகிறது. பாண்டியன் கொண்டாடா பட்டர்பிரான் வந்தான், பட்டர்பிரான் வந்தான் என்று சொல்லுவது, சங்கத்வானம் செய்வது, ஈண்டிய சங்கமடுத்தூசா. இவ்வளவு சற்பராக்கள் நடக்கிற போது அவளுக்கு தான் கொஞ்சம் அசூயை ஏற்பட்டது. அசூயினாலே என்ன ஒன்னும் தெரியாதவர், ஒரு தோட்டக்காரர், அவரை இவ்வளவு பகுமானங்கள் பண்ணுகிறீர்கள் நீங்கள். நாங்கள்லாம் எவ்வளவு தர்க்கம் வாசித்திருக்கோம், எவ்வளவு வியாக்கரணம் வாசித்திருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அவமானம் பண்ணும்படியாக இந்த காரியங்களை செய்கிறீரே என்று அவர்கள் ரொம்ப அதிக்ஷேபங்கள் பண்ணினார்கள். செல்வனம்பி இருங்கள் இருங்கள், கடைசியிலே தெரியும் அவர் சாதாரணமாக வந்தவர் என்று, எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று வந்தவர், கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள் என்று அவர்களை அடக்கி இருந்தார். சுவாமி சபா மண்டபத்திலே எழுந்தருளி இருந்து ஒரு நாள் பூரவம் அந்த வேதங்களையும் இதிகாச புராணங்களுடைய சமன்வயத்தையும் எடுத்து உபன்யசித்து, ஏகோகை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹ
நேமேத்யாவா பிருத்திவி ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹ நேமேத்யாவா பிருத்திவி. அவர் என்ன பரதத்துவ நிர்ணயம் பண்ணினாரோ அதை அக்காலத்திலேயே பரதத்துவ நிர்ணயா என்று ஒரு புஸ்தகமாக எழுதி வைத்திருக்கிறார். அதை அநேக திவ்ய தேசங்களிலே ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைய தினம் பெருமாளுக்கு கருட சேவையம், இந்த ஆழ்வாருக்கு யான வாகனத்திலே புறப்பாடும் நடத்தி புறப்பாடு முடிந்தவுடனே ஒரு ஆச்சாரிய புருஷனுக்கு பரிவட்டத்தை கட்டி சுவாமிகளோ அருளப்பாடு பரதத்துவ நிர்ணயம் சேவிப்பார் அப்படின்னு கட்சியும் சொல்லுவார். அந்த பரதத்துவ நிர்ணயம் என்கிற கிரந்தத்தை சேவிக்கிறது. அது விஸ்தாரமான கிரந்தம் அன்று. அப்போது அவர் விஸ்தாரமாக சாதித்தார். அதிலிருந்து சங்கிரகித்து அநேக யுக்திகளையும் பிரமாணங்களையும் அதிலே ஏற்பாடு செய்து அதை வாசித்து வருகிறார். திருப்பதி, திருமலை திருப்பதி உண்டே கீழ் திருப்பதி, அந்த கீழ் திருப்பதியிலே அந்த பரதத்துவ நிர்ணயம் வாசிக்கிற ஒரு மிராசு உண்டே, அது இந்த பிரதிவாதி பயங்கரம் என்கிற எங்களுடைய குடும்பஸ்தாளுக்கு சேர்ந்தது. அந்த பெரியாழ்வார் சந்நிதியும் இவருடைய ஆதீனத்திலேயும் அந்த பரதத்துவ நிர்ணயம் என்கிற கிரந்தத்தை வாசிக்க வேண்டியதும் அவளுடைய பரம்பரையிலே சேர்ந்ததாகவும் அங்கே ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் சில திவிதேசங்களிலே அதை வாசிக்காமல் போனாலும் கூட அன்றைய தினம் இந்த உற்சவம் மகோத்சவம் ஆனிகருடன் என்று பெயர். காஞ்சிபுரத்திலே 3 கருட சேவை, வைகாசி மாசத்திலே ஒரு கருட சேவை, அது பிரம்மோற்சவத்திலே சேர்ந்தது. 2வதாக ஆனிகருடன். எதற்காக? இந்த பெரியாழ்வாருடைய சுவாதி நட்சத்திரத்திலே நடக்கிற உற்சவம். அது பெரியாழ்வாருக்காகவே நடக்கிற உற்சவம். அது என்ன ஐதிஹ்யம்? அது அங்கே அந்த பரதத்துவ நிர்ணயம் பண்ணியாச்சு. உடனே அந்த பொற்கை உண்டே திரவியம், அந்த திரவியம் எல்லாம் பெரிய மூட்டையாக இவருடைய மடியிலே வந்து விழுந்தது. எத்தனை பேர் அதிட்சேபம் பண்ணாலோ அவளுக்கெல்லாம் ஆச்சரியமாகி விட்டது. அவ்வளவு பெருமை அவருடைய இருக்குது என்று எல்லாரும் அவரை தண்டன் சமர்ப்பித்து உடனே ராஜாவினுடைய யானையை வரவழைத்து சர்வவிதமான அலங்காரங்களும் செய்து அதிலே இந்த பெரியாழ்வாரை எழுந்தருள பண்ணி வீதியிலே வலம் வருகிறார். வலம் வருகிற போது பரமபதநாதன் தானும் தன்னுடைய தேவியாருமாக தம்முடைய வயத்திலே பிறந்த குழந்தைக்கு ஒரு மகோத்சவம் நடந்தால் தாய் தகப்பன்மார் பார்க்க ஆசைப்படுவீர்களோ, நம்ம குழந்தைக்கு பெரிய உற்சவம் நடக்கிறது, போய் பார்க்கலாம் என்று பட்சிராஜன் மேலே அவர்கள் எழுந்தருள்கிறார்கள். கருடாரூடராய் பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருள்கிறார்கள். அதைத்தான் இப்போதும் அன்றைய தினம் இவருக்கு யான வாகனம், அவருக்கு பெரியாழ்வாருக்கு யான வாகனம் அத்தியாதி யான வாகனம், பெருமாளுக்கு கருட சேவை. எந்த ஐதிஹ்யம்? பரமபதத்திலிருந்து இவரை சேவிப்பதற்காக கருடாரூடனாய் எழுந்தருளினாரே, அதை நாளைக்கும் சகல திவ்ய தேசங்களையும் இந்த மட்ராஸிலும் கூட சில சன்னகேஸ்வர பெருமாள் சந்நிதி, திருவல்லிக்கேணி பார்த்தசாலு சந்நிதி, அங்கெல்லாம் இது தவறாமல் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிற உற்சவம் இது. அங்கேயிருந்து பெருமாளை சேவித்தார். சேவித்தவுடனே இவருக்கு என்ன தோணித்து, ஐயோ பரமபதத்திலே இருக்க வேண்டிய திவ்ய சுந்தர புருஷர்கள் இவள் இந்த லோகத்தில் வந்துட்டாளே, என்ன அபத்தியம் வருமோ, என்ன அபாயம் வருமோ என்று அந்த ஆணையினுடைய மேலே இருந்த மணிகளை தாளமாக எடுத்துட்டார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட கண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு வடிவாயினின் வரமாறுவினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் முக்கு முழங்கும் அப்பாண்ட சன்னியமும் பல்லாண்டே என்று எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி. மங்களாசாசனம் என்பது பர்யாயமாக ஆசீர்வாதம். நீ ரொம்ப நாளைக்கு சௌக்கியமா இருக்கணும்ப்பா என்று பசங்களுக்கு நாம் ஆசீர்வாதம் பண்ணுகிறோமே, அதுதான் மங்களாசாசனம் என்று. அதை யார் செய்வது? ரொம்ப பெரியவாள் சின்னவர்களுக்கு செய்கிறது. சின்னவர்கள் பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறது உண்டா?
பெரியோர்களுக்கு சின்னவர்கள் எழுதினால் அடியேன் தண்டன் சமர்ப்பித்த விண்ணப்பம், நமஸ்காரம் செய்து செய்கிற விண்ணப்பம் என்று எழுதுகிறதை ஒழிய சின்னவர்கள் பெரியோர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது என்பது கிடையாது. ஆனால் இந்த பெரிய ஆழ்வாருக்கு அப்போ உடனே இவர் ஆழ்வாருங்கிற திருநாமத்தை அடைஞ்சு விட்டார். இவருக்கு என்ன தோணித்து? தன்னுடைய அல்பத்துவத்தை மறந்தார். எம்பெருமானுடைய சௌகுமாரியம் சௌந்தரியம் அதை பார்த்தவாறே, ஐயோ அவனுக்கு நாம் ரட்சையிட வேண்டும், அவனிடத்திலிருந்து நாம் ரட்சை பெறக்கூடாது என்று தோன்றி, நீ பல்லாண்டாயிருக்கணும், நீ பல்லாண்டுன்னு அர்த்தம் இல்ல, பல வருஷங்கள் அர்த்தம். பல வருஷங்கள் உனக்கு ஒரு அவத்தியமில்லாமல் இருக்க வேணும் என்று மங்களாசாசனம் செய்து அந்த பிரபந்தத்தை முடித்து பிறகு வண்ணமாடங்கள்னு ஆரம்பித்து கண்ணபிரான், ஏன்னா இவருக்கு முதல்ல ஏற்பட்ட பக்தி கிருஷ்ணாவதாரத்திலிருந்து ஏற்பட்டது. கண்ணன் மதுரைக்கு எழுந்தருடைய மாதாக்காரரிடத்திலே புஷ்பங்களை பெற்றார் என்று கொண்டுதானே இவர் கைங்கரியம் ஆரம்பித்தார். அதிலிருந்து கண்ணனிடத்திலே ரொம்ப பக்தி இருந்தபடினாலே வண்ணமாடங்கள் சூழ் என்று ஆரம்பித்து 440 பாசுரங்கள் அந்த கண்ணனுடைய லீலகளை எல்லாம் அற்புதமாக அந்த மாதிரி ஒரு ரிஷி அனுபவிக்கிறது. பராசர மகர்ஷி அனுபவிக்கவில்லை, சுக மகர்ஷி அனுபவிக்கவில்லை, வியாச மகர்ஷி அனுபவிக்கவில்லை. ஆண்டாள் சொல்லுகிற போது, போகத்தில் வழுவாத புதுவயர்கோன் கோதை, ஒவ்வொரு 14 பதிகம் ஆண்டாள் சாதித்த நாச்சியார் திருமொழி. ஒவ்வொரு பதிகத்திலேயும் நான் பெரியாழ்வாருடைய திருமகள், நான் பெரியாழ்வாருடைய சம்பந்தம் பெற்றவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வழக்கம். அந்த பெரியாழ்வாரை பிரஸ்தாபிக்கிற போது, போகத்தில் வழிவாத புதுவயர்கோன் கோதை, போகம் என்றால் பகவத் அனுபவம். எம்பெருமானை அனுபவிக்கிற விஷயத்தில் என் தகப்பனாரை போல அனுபவித்தவாள் யாரும் கிடையாது. அதிலே வழிவாதா குறையற்றவர், அது சத்தியம். அது கண்ணபிரானுடைய பால்யலீலை ஆரம்பித்து அவருடைய விருத்தாத்மம் வரைக்கும் எவ்வளவு சரித்திரங்கள் உண்டோ அவ்வளவு சரித்திரத்தையும் தமிழிலே திவ்ய பிரபந்தமாக பாடினவர் நம்மாழ்வார் அன்று, இன்னொருக்கு திருமங்கையாழ்வாரும் அன்று. இந்த பெரியாழ்வார், இவருக்கு பெரியாழ்வார் என்கிற திருநாமம் மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானன்றி பொங்கும் பரிவாரே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரியாழ்வார் என்றார் கிரந்தங்களை அதிகமாக ஆயிரக்கணக்கிலே பண்ணினத்தாலே அன்று, எல்லாருக்கும் முன்னே வந்து அவதரித்ததாலேயும் அன்று. அந்த ரெண்டுமில்லை இவரிடத்தில். எதனாலே பெருமை பெற்றார் என்று கேட்டார், எம்பெருமானுக்கும் கூட மங்களாசாசனம் பண்ணினார். அவனண்டேர்ந்து எனக்கு சர்வ மங்களங்களையும் நீ கொடுக்க வேணும் என்று பிரார்த்திப்பது கடமை. மகான்களை பார்த்தவுடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குறைகளை சொல்லிக் கொண்டு, நீர் நிறவாளர், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தர் நீர், நீர் என்ன பண்ண வேண்டும்? எங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டியது முறைமை. அதை மறந்து எம்பெருமானுக்கு குறைவில்லாமல் இருக்கணும், அவனுக்கு குறைவில்லாமல் இருக்கணும் என்று ஆசாசித்தவராகினாலே இதுதான் பெருமை. நமக்கு அவரண்டேந்து ஒரு நன்மையை கூறுவது பெருமை என்று, அவர் நன்மையோடு இருந்தால் உலகமெல்லாம் நன்மையாக இருக்கும் என்று நினைப்பதுண்டே, அதுதான் பெருமை என்று இவருக்கு பெரியாழ்வார் என்று திருநாமம் வந்தது. வேண்டிய பொற்கள் அபரிமிதமான திரவியம் கிடைத்தது. அந்த திரவியத்தை கொண்டு பாக்கியில வச்சாரா? இல்லை. இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூருடைய இந்த பிராகாரம், கோபுரம், மண்டபம் ஸ்ரீரங்கத்துக்கு ஏறக்குறைய சமானமாக சேவிக்கலாம். அவ்வளவு பெரிய கோபுரம் எங்கேயும் கிடையாது, ஸ்ரீரங்கத்திலேயும் கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற கோபுரம் இவ்வளவு பெரிய கோபுரம் வேற எங்கேயும் கிடையாது. அது ஆறு கட்டி வைத்தது? ஸ்ரீரங்கத்திலே எப்படி திருமங்கையாழ்வார் ஜித பாக்கியஜனாதி மணி பிரதிமா அபி வைதிகயன் இவர் ரங்கபுரே மணிமண்டப வப்ரகணான் விததே பரகால கவி பிரணமே மகிதார் என்று பட்டர் அருளி செய்தபடி திருமங்கையாழ்வாருடைய கைங்கரியமாக அநேக கோபுரங்கள், அநேக பிராகாரங்கள், அநேக மண்டபங்கள், இந்த திருப்பணிகள்லாம் ஸ்ரீரங்கத்திலே திருமங்கையாழ்வார் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏற்பட்டதெல்லாம் பெரியாழ்வாருடைய கைங்கரியம். எதனாலே எங்க திரவியம் சம்பாதித்தார்? திருமங்கையாழ்வார் திரவியம் சம்பாதித்தது ஜெகத் பிரசித்தம். பெரியாழ்வார் அப்படி ஒன்றும் சம்பாதிக்கவில்லை. தான் வாக்கியார்த்தம் சொல்லி பரதத்துவ நிர்ணயம் பண்ணி
ராஜசபையிலே தனக்கு பொற்குழி கிடைத்து விரைந்து கிழியறுத்தான்.